வணக்கம். அரசு பணியை அரசன் பணியாக எண்ணுபவர்களுக்கான சிறப்பு கற்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நடப்பாண்டில் எந்த மாதத்தில் எந்தெந்த தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாகும், தோராயமாக எவ்வளவு பணியிடங்கள் உள்ளன போன்ற விவரங்கள் அடங்கிய ஆண்டு அட்டவணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அண்மையில் வெளியிட்டது. அதனை அடிப்படையாக கொண்டு திட்டமிடுதல், தயாராதல் போன்றவற்றை எப்படி செய்யலாம், தேர்வர்களுக்கு அட்டவணை ஏற்படுத்தியுள்ள வாய்ப்புகள் என்னென்ன போன்ற சந்தேகங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். தகவல்களை அளிப்பதற்காக நம்மோட அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் அப்போலோ பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஷாம் ராஜேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு திட்ட அட்டவணை, இது எந்த அளவுக்கு தேர்வர்களுக்கு ஒரு திட்டமிடுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும்? கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் அதில் டிஃப்ரென்ஸ் வந்து வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் வந்து நோட்டிஃபிகேஷன், எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிப்பாங்க. இப்போ இந்த அட்டவணை வந்ததால் எந்தெந்த மாதத்தில் தோராயமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்றது தெரியும். அப்போது அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமில், செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள இனிஷியேட்டிவ் எடுத்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஆயத்தமாகும் போது கண்டிப்பாக இந்த தேர்வை வந்து சிறப்பாக பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பல்கலைக்கழக தேர்வுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேர்வுகள் அப்படின்னாலே முதல் நாள் நம்ம படிச்சுட்டு அடுத்த நாள் எழுதிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது இந்த போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் சாத்தியப்படுமா? கண்டிப்பாக சாத்தியப்படாது. பல்கலைக்கழக தேர்வு வேணால் ஹியூமானிட்டி சப்ஜெக்டில் சாத்தியப்பட வாய்ப்புகள் இருக்குது. பட் போட்டித் தேர்வில் வாய்ப்புகள் கிடையாது. போட்டித் தேர்வு அப்படின்றது குறிப்பிட்ட வேகன்சிஸ் தான். 10, 20 இல்லை 200 இல்லை 1000 அவ்வளோதான் வேகன்சிஸ் தான். ஸோ அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் பாஸ் மார்க் அப்படின்றதும் கிடையாது. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் வர்றவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போட்டித் தேர்வுன்றது வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அந்த ஒரு பீரியட், அந்த பீரியடை வந்து இந்த அட்டவணை வந்து சாத்தியமாக்குது. அப்போ 3 மாதம் 4 மாதம் வந்து ஒர்க் பண்ணி படிக்க முடியும் அப்படின்ற ஆஸ்பெக்டை கொண்டு வர முடியும். இப்போ ஏற்கனவே பணியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி எக்ஸாம் வரப்போது, இப்போ நோட்டிஃபை ஆக போகுது அப்படின்னா பணியில் இருந்துகிட்டே வந்து ஒரு டைமை பிளான் பண்ணி படிக்கலாம். இப்போ ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஹியூமானிட்டிஸில் பிஜி படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்குலாம் வந்து அந்த செகண்ட் செமஸ்டர்லேயே ஃபைனல் செமஸ்டர்லேயே வந்து இந்த மாதிரி ஆனுவல் பிளானர் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த வாய்ப்பை வந்து அதை ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதே அவங்க பிளான் பண்ணலாம். அது இந்த அட்டவணையை வந்து தயாரிப்புக்கு, அதாவது ஒவ்வொரு தேர்வும் இந்த நாட்களில் வெளியிட போகுது அப்படின்றது திட்டமிட்டுக்கலாம். அந்த திட்டமிட்டு தயாரிப்புன்றதை வந்து எந்த விதத்தில் அவங்க திட்டமிட்டுக்கலாம்? அந்த தயாராகிறத மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகிறது பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். இதில் அவங்க வந்து ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ குரூப் 1, குரூப் 2, இந்த குரூப் 4 விஏஓ எக்ஸாம், அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தந்த தேர்வுகள் எப்போ நடக்க போகுது, இந்த தேர்வுகள் எப்போ நடக்க போகுது அப்படின்றத பிளான் பண்ணி இந்த ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து இந்த மந்த்தில் இந்த மந்த் வரைக்கும் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். இது முடித்த பிறகு அவங்க வந்து சும்மா டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடுத்து வரக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் 1 இயர் ப்ரோக்ராமை இவங்களும் பிளான் பண்ணியே அந்த ஷெட்யூல் படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது பொறியியல் மாணவர்களுடைய அந்த போட்டித் தேர்வில் பங்கேற்கும் அந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு சமீப காலமாகவே. அதாவது நார்மலாக அந்த குரூப் 4 இந்த மாதிரி தேர்வுகள்லேயும் கூட பொறியியல் மாணவர்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்பெஷலைஸ்டாக இவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த பொறியியல் தேர்வு என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ எங்கே பார்த்தாலும் பொறியியல் மாணவர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் படித்தவங்க யாரும் இல்லை. இன்ஜினியரிங் காலேஜஸில் இன்ஜினியரிங் முடித்த வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் நிறைய பேர் வேலையெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ முன்னாடிலாம் இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து இந்த மாதிரி கேட்டகரி 2, கேட்டகரி 3 போஸ்ட்டுக்கு வர மாட்டாங்க. இப்போ குரூப் 3, குரூப் 4 எக்ஸாம்லாம் எழுத மாட்டாங்க. இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ அதிகமானதாலையும் ப்ரைவேட் செக்டாரில் நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதாலையும் நிறைய கிராஜுவேட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை எம்இஎம்டெக் பிஜி இன்ஜினியரிங் படித்தவங்க கூட குரூப் 4 விஏஓ எக்ஸாமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பெரிய ஏஜ் வந்து இந்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து அவங்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லேயும் படிக்கிறதால காம்படிட்டிவ் எக்ஸாமில் டிசைடிங் ஃபேக்டர் வந்து இந்த மேக்ஸும் சயின்ஸும் ஒரு டைமென்ஷனில் வரும். ஸோ அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்டில் இருக்கிறதால இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ ஒரு விஏஓக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன். பட் அவுட்கம் பார்த்தீங்கன்னா எம்இஎம்டெக் பண்ணவங்க, இன்ஜினியரிங் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நார்மல் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து அதர் தன் மெடிசன் பிடிஎஸ் பண்ணவங்கலேருந்து வெட்டினரி சயின்ஸ்லேருந்து அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி அக்ரி பண்ண வரைக்கும் இந்த மாதிரி பணிக்கு வந்து ஆயத்தப்பட்டு இந்த மாதிரி பணியில் தேர்வு அடைந்திருக்காங்க.
இப்போது சமீப காலமாகவே அரசு பணிகளுக்கான போட்டிகள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பொதுவாகவே போட்டித் தேர்வுகளுக்கான அந்த போட்டி வந்து அதிகமாயிருக்கு. இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் போட்டி எந்த அளவுக்கு சமீப காலத்தில் அதிகரிச்சிருக்கு? ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து கார்ப்பரேட் ஐடி இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து ரிட்ரென்ச்மெண்ட் அதிகமாகிருச்சு. அதே மாதிரி அங்கே உள்ள ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராசஸில் அதுக்கப்புறம் ஏற்கனவே பணியில் இருந்தவங்களும் அந்த பணி சுமை காரணமாக இந்த வேலையிலேருந்து வந்து கண்டிப்பாக அரசு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்லேயே வந்து இந்த 6th பே கமிஷன் ரிவிஷன் பண்ண பிறகு அப்புறம் 7th பே கமிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுல இவங்களோட சேலரி பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. கார்ப்பரேட் ஈக்குவலாக இல்லைன்னா கூட மோராலஸ் மிடில் லெவல் டவுன் லெவலோட சேலரி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இந்த 5 days ஒர்க்கு மிச்ச ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறதால இந்த கவர்மெண்ட் ஜாப்பை தான் எல்லாருமே இப்போ ட்ரை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஜாப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லாமல் அதர் சப்சிடரி ஜாப்ஸ், அதர் சப்சிடரி இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இணைப்பில் சந்தேகத்தோட காத்துட்டு இருக்காங்க. சபரி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். அதாங்க சார், இப்போ விஓஓ எக்ஸாம் எழுதி இல்லை இது பாஸ் பண்ணிட்டேங்க சார். சொல்லுங்க சபரி. இப்போ டிகிரி வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி பண்ணியிருக்கேன். இது வந்து குரூப் 2க்கு வந்து எலிஜிபிளா இல்லையான்னு கேட்கணும் சார். குரூப் 2க்கு வந்து எனி கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டின்றது யூஜிசி நார்ம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டினாலும் சரி, மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் பண்ணக்கூடிய எனி கிராஜுவேட் டிகிரி வந்து எலிஜிபிள் தான். பட் என்னென்னா, குரூப் 2வில் பொறுத்தளவில் நோட்டிஃபிகேஷன் டைமில் அந்த கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இப்போ குரூப் 1 எக்ஸாம்லலாம் ஃபைனல் இயர் கிராஜுவேட் கூட எழுதலாம். ஃபைனல் செமஸ்டர் இருக்கக்கூடியவங்க அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த தேர்வு எழுதலாம். பட் குரூப் 2 பொறுத்தளவில் அந்த நோட்டிஃபிகேஷன் டைமில் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்சல்யூட்லி எலிஜிபிள். அடுத்து விஷ்ணு, உங்களுடைய கேள்வி என்ன? இல்லை மேடம், குரூப் 2 குரூப் 1 தேர்வுலாம் எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க? அதான் ஆனுவல் பிளானரில் நமக்கு ஏப்ரலில் வந்து நோட்டிஃபை பண்ண போகிறாங்க. இதில் வந்து 3 கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து குரூப் 1 முதல் கட்ட தேர்வு, அதே மாதிரி குரூப் 2 முதல் கட்ட தேர்வு, அதுக்கப்புறமா குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது கிராஜுவேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து அது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இப்போ குரூப் 1 குரூப் 2ல் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம், தேர்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம்ன்றது இன்டர்வியூ நடக்கும். பட் குரூப் 2A பொறுத்தளவில் ஒரு கிராஜுவேட்டை டைரெக்டாக ஒரு எக்ஸாம் எழுதி ஒரே எழுத்து தேர்வு மூலமாக வந்து பணி நியமனம் செய்யப்படுகிறார். அடுத்து குமரேசன், உங்களுடைய கேள்வி என்ன? குமரேசன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மேடம், வந்து எம்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஃபியூச்சர்ல இல்ல, உங்க இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் தெளிவா உங்களுடைய கேள்வி கேளுங்க. சரி, அடுத்து ராஜி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ. சொல்லுங்க ராஜி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். அது பார்த்தீங்கன்னா நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசி பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நான் டெட்டு பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்க ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா மேடம்? டெட்டு பற்றி, அந்த டெட்டு தேர்வுலேருந்து உங்களுக்கு என்ன தகவல் வேணும், குறிப்பாக உங்களுடைய கேள்வி என்னன்றதை கேளுங்க. ஓகே மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக வருதுங்களா இல்லைங்களா, வர மாதிரி தான் எப்போ வரும், அப்ராக்சிமேட்டாக ஏதாவது ஐடியா சொல்ல முடியுங்களா? அதாவது அதற்கான வேலைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அதற்கான நிகழ்ச்சியில இது குறித்த விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். சரி, முதல்ல வந்து கேட்டவர் வந்து எம்எஸ்சி அக்ரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படிக்கிறேன்னு போது சொன்னாப்புல. அப்புறம் இணைப்பு கட் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு ஒரு ரெக்ரூட்மெண்ட் உண்டு. பிஎஸ்சி அக்ரி பண்ணவங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அக்ரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு வந்து அந்த நார்மல் அக்ரிகல்ச்சர் படித்தவங்க வந்து இந்த யூபிஎஸ்சி ஆல் இண்டியா சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அது இல்லாமல் ஸ்டேட் சர்வீசஸில் அந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் வந்து அந்த கேண்டிடேட் எலிஜிபிள். இப்போ ரெண்டாவது வந்து எம்எஸ்சி பிஎட் வந்து அவர் டெட்டை பற்றி கேட்டார். பட் இவர் பிஜி படித்ததால் இவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ நம்ம ஷெட்யூல் ப்ரோக்ராமில் வந்து டிஓ எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்றத குரூப் 1க்கு ஈக்குவலான பதவி. அந்த பதவிக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இங்கே இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குரூப் 1 தேர்வுக்கு இணையாக வேறு என்னென்ன தேர்வுகள்லாம் இருக்குது? முதல்ல டிஎன்பிஎஸ்சினா குரூப் 1 தேர்வு தான் அதிகபட்சமான ஒரு பணியிடங்கள் இருக்கக்கூடிய தேர்வு அப்படின்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் அதற்கு இணையான தேர்வுகள் என்ன? குரூப் 1 எக்ஸாமுக்கு அது ஈக்குவலாக நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த டிஓ எக்ஸாம் இருக்குது.
அதுக்கப்புறமா அதர் கெசட்டட் ரேங்க் போஸ்ட் இருக்குது. கெசட்டட் ரேங்க் போஸ்ட்ன்றது இப்போ இன்ஜினியரிங் சர்வீஸில் இருக்கக்கூடிய சர்வீசஸ், அப்புறம் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்ஸ், இதெல்லாம் வந்து கெசட்டட் ரேங்க்கு. இது ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் தான். பட் குரூப் ஒன்றுன்றது வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடியது. அதோட கேரியர் டெவலப்மெண்ட் வந்து அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல கன்ஃபர்ட் ஆகி அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸில் போகக்கூடியவங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் டு த ஜாப். பட் வந்து ஈக்குவலைசேஷன் வந்து அந்த கேட்டகரிக்கு ஈக்குவலைசேஷனாக வருவாங்க. ஜனனி தூத்துக்குடியிலேருந்து உங்களுடைய கேள்வி என்ன? மேடம், நான் குரூப் 2 நான் இன்டர்வியூ இதில் பாஸ் பண்ணிட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. அது எப்ப கூப்பிடுவாங்க, அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், ஓவரால் ரேங்க் படி போஸ்டிங் அலாட் ஆகுமா, அப்படி இல்லைன்னா ரிசர்வேஷன் கோட்டா படி தான் போஸ்டிங் அலாட் ஆகுமா? அது மாதிரி. அதாவது பாஸ் ஆகிட்டேன்னு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து அதோட மார்க்கை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் இப்போ வந்து அந்த கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. கவுன்சிலிங் சிஸ்டம் படி தான் அந்த அப்பாயின்மெண்ட்டை போடுவாங்க. அப்பாயின்மெண்ட் வந்து யார் யார் என்னென்ன பணி எடுக்கிறாங்கன்றது எடுப்பாங்க. அதில் அப்புறமா அந்த ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்ஸ், அப்புறம் கவுன்சிலிங் வராத கேண்டிடேட்ஸ்லாம் கூப்பிட்டு அடுத்த லிஸ்ட்டில் தகுதி அடிப்படையில் இருக்கவங்களுக்கு வேறு என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, எப்படி அந்த இன்ஜினியரிங் சிஸ்டம் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குதோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பாஸ் ஃபெயில்னு எதுவும் சொல்ல முடியாது. மார்க் மட்டும் தான் இந்த வாட்டி வெளியிட்டிருக்காங்க. அது அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துட்டுருக்கு. அடுத்து மீனாட்சி, உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் வந்து பிஏ சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். நெக்ஸ்ட் ஹலோ சொல்லுங்க மீனாட்சி. நெக்ஸ்ட் பி ரிலேட்டடா பாலிடெக்னிக் லெக்சர் டிஆர்பி ஏதாவது கால்ஃபர் பண்ணுவாங்களாங்க சார்? அது இவங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கிறது அந்த காலேஜ் லெக்சரர்ஸ் வந்து அது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் மூலமாக நடக்கும். இப்போ இவங்க இன்ஜினியரிங் முடித்ததால் இவங்களுக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு உண்டு. அதில் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். அதாவது வேகன்சிஸ் அதிகமாக வரும். 200 to 300 வேகன்சி, மினிமம் ஒரு 100 வேகன்சி ரெகுலராக எவ்ரி இயர் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் பில்டிங்கு, வாட்டர் ரிசோர்ஸஸ், பிடபிள்யூடி, ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக இந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் அலாங் வித் தட் ஒரு ஜிகே பேப்பரை வச்சு அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த தேர்வுகள்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்தப்படுகிறது. ஆனால் டிஆர்பிக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கு தேர்வர்களிடையே. அடுத்து தாமோதரன், உங்களுடைய கேள்வி என்ன? தாமோதரன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க தாமோதரன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மேம், நானு உங்க கேள்வியை தொடர்ந்து கேளுங்க தாமோதரன். இல்லை மேம், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கேன் மேம் நானு. சரி. குரூப் 2 மேம், குரூப் 2 கொஸ்டின், குரூப் 2 சிலபஸ் வந்து என்ன மெட்டீரியல் வச்சா பாஸ் பண்ணலாம் மேம்? குரூப் 2 அவர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்காரு. ஸோ குரூப் 2ன்றது அது ஒரு இன்டர்வியூ போஸ்ட்ன்றது ஃபஸ்ட் 2 லெவல் எக்ஸாம். முதல் கட்ட தேர்வு வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் ஒரே ஒரு ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் அலாங் வித் தட் ஒரு லாங்குவேஜ் பேப்பர்னு இருக்கும். அந்த மொழித்தாள்ன்றது வந்து இப்போ இவங்க வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தா வந்து தமிழை வந்து ஒரு மொழித்தாள் எடுத்துக்கலாம். இல்லை இங்கிலீஷில் படிச்சிருந்தாங்க ஸ்கூல்லாம் அப்படின்னா இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் தான் அந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பரில் வந்து ஜிகே ப்ளஸ் ஆப்டிடியூட்னு ஒரு ஏரியா உண்டு. இந்த ரெண்டுக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து தான் அந்த ஜிகே பேப்பர் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து அடித்தளமாக வந்து ஸ்கூல் புக்கு, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் புக் இல்லாமல் இதர பொது அறிவுகள் தற்கால நிகழ்வுக்கு வந்து ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியோட இந்தியா இயர் புக் ஒரு சோர்ஸு, அதே மாதிரி அதர் இயர் புக்கில் மனோரமா இயர் புக் ஒரு சோர்ஸு, அதுக்கப்புறமா ஒரு நல்ல நியூஸ் பேப்பரில் ஒரு மந்த்லி மேகசின் காம்படிட்டிவ் எக்ஸாம் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு மேகசின் ஒரு சோர்ஸு. பாக்கி வந்து எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் வந்து ப்ரைமரி சோர்ஸு ஃபஸ்ட் லெவல் எக்ஸாம். செகண்ட் லெவல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லெவல் டு செகண்ட் லெவல் ரேஷியோ 1:2. ஸோ 1000 பதவி இருக்குன்னா 10,000 பேரை வந்து முக்கிய தேர்வு போவாங்க. டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் வந்து 250 மார்க்ஸ் அவங்களுக்கு. 125 into 2, அதாவது 2 மார்க்ஸ் ஃபார் அப்ஜெக்டிவ், 250 மார்க்ஸ். 50 மார்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ், டோட்டலாக 300 மார்க்ஸ். இது லாஸ்ட் டைம் தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து சோஷியல் இஷ்யூஸு, அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் தான் அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினை வந்து அசஸ் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவலில் ஒரு இஷ்யூவை எடுத்து
அதை வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. இப்படி தான் அதை பிளான் பண்ணிக்கணும். அதில் சயின்ஸ் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட் அந்த அப்ஜெக்டிவ் பேப்பரில் இப்படி பிளான் பண்ணி அந்த எக்ஸாம் படிக்கலாம். அடுத்து ஜெயந்தி உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் நான் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன். எனக்கு ஏஜ் வந்து 33 ஆகுது. நான் இப்போ குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா எந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும், எவ்வளோ ஏஜ் லிமிட் அந்த மாதிரி? ஏஜ் லிமிட்ன்றது குரூப் 1க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது 35. இப்போ அவங்க 33 இயர்ஸ் தான். அதனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. இதுக்கு வந்து அதே தான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறமா அதர் ஜென்ரல் நாலேஜ் சோர்ஸு, கொஞ்சம் நியூஸ் பேப்பர், கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின், இதுதான் வந்து ப்ரிலிமினரி சோர்ஸு. மெயின் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் தான். இது 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் 9 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமோட சோர்ஸை பேஸாக வச்சு அதை டிஸ்கிரிப்டிவ் டைப் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இதே தான் வந்து குரூப் 2க்கும் அப்ளை ஆகும். குரூப் 2க்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மோர் தென் 40. அதனால் அதுவும் இவங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு அவங்க எலிஜிபிள் ஆகிறாங்க. அந்த வயது வரம்பு கூட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாறுபடும் இல்லையா சார்? மாறுபடும்னா இப்போ ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் 30 இயர்ஸ், பிசிக்கு வந்து 35, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் குரூப் 1க்கு வந்து 35. அதர் சில எக்ஸாம்ஸுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இப்போ குரூப் 2க்கு வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் அதர் கேட்டகரி கொடுத்துட்றாங்க. அடுத்து பூபாலன் உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். பூபாலன் உங்களுடைய கேள்வி என்ன? மதுரை அட்டானமஸ் காலேஜில் 3 இயர்ஸ்க்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தேன் சார். அது கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். பட் அரியர்ஸ் இருந்துச்சு. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் டைரக்ட் தேர்ட் இயர் பிஏ ஹிஸ்ட்ரி முடித்தேன் சார். பட் எனக்கு கொடுத்துருக்க டிசியில் வந்து டைரக்ட் தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லி 1 இயர் டிசி தான் கொடுத்துருக்காங்க. 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த டிகிரி வாங்கிட்டேன் சார். எனக்கு இது குரூப் 1 குரூப் 2க்கு எலிஜிபிள் ஆகும். டெட்டில் வந்து இந்த மாதிரி 1 சிட்டிங் முடிச்சிருந்தனால எலிஜிபிள் ஆகாதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இது வந்துச்சு சார். கண்டிப்பாக வந்து டெட் வந்து டிஆர்பி வந்து அகடமிக் பாடியில் டீச்சராக போகும்போது கண்டிப்பாக அந்த ப்ரொஃபஷனலாக டிகிரி முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள். பட் இவர் வந்து ஏற்கனவே அந்த 3 இயர்ஸ் ஒரு அட்டானமஸ் காலேஜில் பண்ணி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா 1 சிட்டிங்கில் ஒரு கிராஜுவேஷன் முடித்ததால் வந்து பொதுவான பணிகளுக்கு வந்து இவர் எலிஜிபிள் ஆவார். பட் டீச்சிங் ப்ரொஃபஷன் மாதிரி கோர்ஸுக்கு வந்து இவர் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆக மாட்டார். அடுத்து நாகராஜ் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து 4வது வருஷம் படிச்சுட்டு இருக்காப்ல. சொல்லுங்க சார். குரூப் 2ல வந்து அட்டெண்ட் பண்ண முடியுங்களா? நான் சொன்ன மாதிரி 4th இயர் பண்ணவங்க வந்து குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் அந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டில் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதால வந்து கண்டிப்பாக வந்து ஒரு திறமையாக தான் படிச்சிருப்பார். ஸோ இதனால் என்ன பண்ணலான்னா இவர் வெயிட் பண்ணி இந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் போயிட்டாருன்னா அப்புறம் பரீட்சைக்கு படிக்கிற நேரம் இருக்காது. அதனால் குரூப் 1 எழுதிட்டு அதில் ஸ்ட்ராட்டஜி போட்டு படிக்கலாம். ஒருவேளை அது கிடைக்கலன்னா வருகிற 4th இயர் முடிச்ச பிறகு அந்த குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம். அடுத்து முத்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதர் ஸ்டேட்ல வந்து இன்ஜினியரிங் முடிச்சாக்கா அதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு எலிஜிபிளா சார்? அதர் ஸ்டேட்டில் வந்து ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் முடிச்சிருந்தா கண்டிப்பாக எலிஜிபிள். பட் நிறைய யூனிவர்சிட்டி சின்ன சின்ன பில்டிங்லலாம் இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் முடிச்சு அது ரெக்கக்னைஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக நாட் எலிஜிபிள். அடுத்து பிரபாகரன் உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக பதிவு பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். டிஎன்பிசியில் வந்து தமிழ் வழிக்கு ஒரு 20% முன்னுரிமை கொடுக்காங்களா சார்? அதே மாதிரி தமிழ்நாடு சீரோட பணியாளர் தேர்வாணையத்துக்கு வந்து தமிழ் வழி முன்னுரிமை உண்டா சார்? ஏன் யூஎஸ்ஆர்பி பற்றி கேட்குறாரு. கண்டிப்பாக வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தாங்கன்னா இடஒதுக்கீடு வந்து 3% பிஎஸ்டிஎம் கோட்டான்றது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி. ஸோ எல்லா ரெக்ரூட்மெண்ட்லையும் அது கண்டிப்பாக அப்ளை ஆகும். நிறைய தேர்வர்கள் நமக்கு இணைப்பில் வந்து அவங்களோட சந்தேகத்தை கேட்டாங்க. நீங்களும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கும் ஆண்டு திட்ட அட்டவணையின் முழு பயனையும் இந்நிகழ்ச்சி உணர்த்தியிருக்கும் என நம்புகிறோம். நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை மறுநாள் காலை 5:30 மணிக்கு பார்க்கலாம். இணையதளத்தில் பார்க்க விரும்புவோர் www.pudiyatalamurai.tv என்ற முகவரியில் காட்சிகளை பார்க்க முடியும். உங்களது கருத்துக்களை feedback@pudiyatalamurai.tv என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் தேர்வு குறித்த ஆலோசனைகளோடு திங்களன்று சந்திப்போம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.